குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஏப்ரல் மாதம் மிதுன ராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் தர காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மிதுன ராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படும். ஸோ மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மிதுன ராசிக்கு இருக்குது அப்படின்னா, ராசிக்குள்ளேயே குரு பகவான், ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது, ராசிக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் புதன் ராகு இணைவு, ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியனும் சனியும் இணைவு. இங்கே சூரியன் திக்பலமாக இருக்கிறாரு. ராசிக்கு 11ஆம் இடத்துல சுக்கிர பகவான் லாபத்தில். ஸோ இதுதான் அந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி செவ்வாயினுடைய நகர்வு 9ஆம் இடத்துலேருந்து செவ்வாய் 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். செவ்வாய் திக்பலம் பெற்று ராசியை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது. புதன் வீட்டில் குருவும் குரு வீட்டில் புதனும் இருக்கிறதுனால இங்கே குரு புதன் பரிவர்த்தனை ஆகுது. அப்போ 4 கேந்திரங்களும் பலமடையுது. 1, 4, 7, 10 இங்கே 4 கேந்திரங்களும் பலமடையுது. இந்த செவ்வாய் பயிற்சி சொன்னேன் இல்லையா, 2ஆம் தேதி பயிற்சி ஆகுது. இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் நேராக சனி கூட போய் இணைகிறாரு. செவ்வாய் சனி இணைவு ஏற்படுது. அந்த செவ்வாய் சனியை கிடக்கிறதுக்கு நாட்கள் இருக்குது. 20ஆம் தேதி வரைக்கும் செவ்வாயும் சனியும் ஒன்றா தான் இருக்க போகிறாங்க. அப்புறம் தான் செவ்வாயை கடந்து மீன ராசிலேயே இருந்தாலும் செவ்வாய் சனியை கடந்து பயணிக்கிறதுக்கு 20 நாளைக்கு மேலே ஆகும். இப்போ முதல் 20 நாட்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். என்னென்ன விஷயங்கள்ல செவ்வாய் சனி என்னென்னவெல்லாம் பண்ண போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓகே, ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி உங்களுடைய சூரியன் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 3ஆம் அதிபதி 11 உச்சமாகுது. ரொம்ப நல்ல விஷயம். ஏப்ரல் 19ஆம் தேதி சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு பயிற்சி. சுக்கிரன் விரயத்தில் இருக்காரு, இருந்தாலும் ஆட்சி பலத்தில் இருக்குது. நல்ல விஷயம். நான் பஞ்சமாதிபதி பலம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை. சூப்பர். இந்த மிதுனத்துக்கு ரொம்ப நல்ல விஷயம், நல்லா குட் நியூஸ். ஏப்ரல் 30ஆம் தேதி புதன் மீனத்திலேருந்து மேஷத்துக்கு பயிற்சி ஆகுது. ராசி அதிபதி லாபத்தில் வந்து அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை. இங்கே புதன் குரு பரிவர்த்தனை 20 நாட்கள் இருக்குது. 10ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் அந்த 20 நாட்கள் புதன் குரு பரிவர்த்தனை 4 பில்லருமே ஸ்ட்ராங் ஆகுதுன்னு சொல்கிறேன். ஸோ இதுதான் அந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளும் மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும். இதை மையமாக வச்சுட்டு உங்களுடைய தொழில், வருமானம், ஆரோக்கியம், கணவன் மனைவி உறவு, நோய் எதிர்ப்பு, கடன், குழந்தைகளுக்கான ஒரு அமைப்பு, படிப்பு, அதிர்ஷ்டம், லாபம் ஏதாவது இருக்கா, என்ன ஏது, என்னென்னவெல்லாம் பண்ணலாம், என்னென்னவெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். முதல்ல தொழில். இந்த உத்தியோகம் புருஷ லட்சணம் இல்லையா, பொண்டாட்டி லட்சணம். அதுதான் யாராக இருந்தாலும் காசு இருந்தால் தான் இந்த காலகட்டத்தில் மரியாதை இல்லையா. அப்போ முதல்ல தொழில் என்ன பண்ணலாம், தொழில் பண்ணால் தான் காசு சம்பாதிக்க முடியும், சும்மா உட்காந்து பண்ண முடியுமா. தொழில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டா 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழிலை சொல்லக்கூடியது. இந்த தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்குள்ளே வந்து அமர்ந்திருக்கிறாரு. கடந்த காலகட்டங்களில் தொழிலில் கொஞ்சம் முன்ன பின்னா இருந்துட்டு தான் இருந்தது, கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துட்டு தான் இருந்தது. ஸோ அதை நம்ம என்ன சொல்கிறது, சர்வே பண்ணி அதுலேருந்து வெளியே வந்துக்கிட்டு தான் இருந்தோம். பெருசாக நம்மளுக்கு நெகட்டிவிட்டி காட்டுற மாதிரியான ஒரு சூழல்கள் இல்லை, ஒரு சப்போர்ட்டிவாக தான் இருந்துட்டு இருந்தது. என்ன ராசிக்குள்ளே இருக்கிறாரு, குரு பகவான் இருக்கார், என்னதான் ஒரு ராசிக்கு பாதகாதிபதி இருந்தாலும் ராசிக்குள்ளே குரு இருக்கார், ராசியை பார்க்குறாரு. அப்படிங்கும்போது கோச்சாரத்தில் மன தெளிவு ஒன்றும் அப்படிங்கிறது கிடச்சிடும். ஸோ கொஞ்சம் தெளிவோட எல்லாத்தையும் லீட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போது அந்த புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் ஏற்படுது. ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் அந்த 20 நாட்கள். அப்போது புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் ஏற்பட்டு அந்த குரு பகவான் சனியோடு சேர்ந்திருக்கிறார். 9ஆம் அதிபதியான சனியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறிவிடுகிறது பரிவர்த்தனைக்கு பின்பு. அப்போது இது வந்து தர்ம கர்மாதிபதி யோகத்தை ஏற்படுத்திக்கிறது. தர்ம கர்மாதிபதி யோகத்தை ஏற்படுத்திக்கிறது. லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் 6ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்து உட்காரார். செவ்வாய் சும்மாவில் உட்காரல, 10ல் செவ்வாய் இருந்து திக்பலம். அப்போது பலம் பெற்ற செவ்வாய், பலம் பெற்ற குரு சனியோடு இணைவு. இப்போ சனியினுடைய தொந்தரவுகள் முழுமையாக நீங்குது.
தொழில் ரீதியாக இது வரைக்கும் நீங்கள் ஏதாவது முடிவு எடுக்காமல் இல்லை ஆல்ரெடி இருந்த பிரச்சனைகளை சரி செய்யணுங்கிறதுக்கான ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, தொழில் ரீதியாக கோர்ட்டு கேஸ் வழக்கே போயிட்டு இருக்கட்டும், ஒன்றும் தப்பு இல்லைன்றேன் நான். அப்படி ஏதாவது இருந்ததுன்னா அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை இந்த மாதம். சரியாக பயன்படுத்திக்கங்க, ரொம்ப ரொம்ப சரியாக பயன்படுத்திக்கங்க. நிறைய நண்பர்கள் வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசி நண்பர்கள் சுயதொழில் பண்ணணுங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும். அந்த வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் சுயதொழில் பண்ணணும்னு விருப்பப்படக்கூடிய மிதுன ராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் இது. கண்டிப்பாக சுயதொழிலுக்கு உண்டான வாய்ப்பை இந்த செவ்வாய் சனி குரு இணைவு பெற்றுத்தரும். என்னன்னா பிடிவாதம் இருக்கு அதில், நான் வேலைக்கு போய் தான் எல்லாம் பண்ணுவேன் பிடிப்பேன் அப்படிங்கிறத தாண்டி சுயதொழில் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிடிவாதம் இருக்குது. அதனால ஆல்ரெடி வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் கான்ட்ரவர்சி உருவாக்கிவோம். ஸோ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம ஒரு இடத்துலேருந்து ரிலீவ் ஆகி வர்றோம் அப்படின்னா நல்ல பேரோடு தான் வெளியே வர்றோம். கெட்ட பேர் வாங்கி வர்றது அப்படிங்கிறது அது வந்து சபைக்கு உதவாத காரியம், நம்மளுடைய குவாலிட்டிக்கும் அது நல்லது கிடையாது. மிதுனம் எப்பவுமே அப்படி தான் யோசிக்கும். எப்போதுமே எல்லா இடத்துலையும் நல்ல பேர் தான் இருக்கணும், எல்லா விஷயத்தையும் நயந்து கலந்து போகக்கூடிய ஒரு நல்ல எண்ணம் அப்படிங்கிறது மிதுனத்துக்கு உண்டு. ஸோ அது இந்த மாதத்தில் கொஞ்சம் மிஸ் ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருக்குது. ஸோ உங்களுடைய குவாலிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அந்த செவ்வாய் சனியினுடைய இணைவு என்னதான் நல்லதை பண்ணாலும் ஒரு குறைய பண்ணாமல் போகாது, ஒரு பிரச்சனையை கொடுக்காமல் போகாது அப்படிங்கிறது நிறைய இடங்கள்ல நம்ம பார்த்த விஷயம். இப்போ செவ்வாய் சனி அப்படிங்கிறதுனால எந்த இடத்துலையும் அவசரம் காட்டாதீங்க. வேலையை உடனே விட்டுட்டு சுயதொழில் பண்ணணுன்ற எண்ணமெல்லாம் இருக்கும். இல்லை செய்கிற வேலைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டான் தொழில் பண்ணணுங்கிற எண்ணத்தினால. ஸோ அது வந்து கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய இணைவு அப்படிங்கிறதுனால நம்ம அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு எதை பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவோடு இருக்கிறது நல்லது. அவசரம் வேண்டாம், வேலையில் அவசரம் வேண்டாம். சப்போஸ் வேலையில் அவசரப்பட்டீங்கன்னா இருக்கிற வேலையை இழக்க வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம் அப்படிங்கிறது அடியனுடைய கருத்து. அப்போது கண்டிப்பாக வேலையில் கான்சன்ட்ரேஷன் வேணும், அசால்ட்டு வேணாம். ரைட். சுயதொழில் என்ன பிரச்சனை இருந்தாலும் எகெயின் உங்களுக்கு ஃபேவராக மாறிடும். அதில் எந்த மாற்றக்கிறதுக்கு இடமில்லை, ஃபேவராக மாறிடும். ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்தில் புதனுடைய தசாபுத்தி அந்தரமோ, குருவோட தசாபுத்தி அந்தரமோ, சனியோட தசாபுத்தி அந்தரமோ, இந்த 3 கிரகங்கள் அந்த கிரகங்களுடைய தசாபுத்தி அந்தரம் நடந்துட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேவர் தான் பண்ணும், எந்த தொந்தரவும் இல்லை. ஏன்னா குரு 16 வருஷம் தசை நடத்துவார், புதன் 17 வருஷம், இது 19 வருஷம், சனி 19 வருஷம் தசை நடத்தும். இப்போ எல்லாமே பெரிய பெரிய தசைகள், அந்த கிரகங்களுடைய இணைவு, அந்த கிரகங்களுடைய ஆதிக்கம் 10ஆம் இடத்துக்கு இருக்குது. அப்படிங்கும்போது கண்டிப்பாக மிதுன ராசி தொழிலில் நல்ல ஒரு பேர் புகழ் அந்தஸ்து அடைகிறதுக்கு முக்கியமான மாதமாக இந்த மாதம் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸ்ட்ராங்காக அந்த மாதம் உங்களுக்கு சொல்லிடல, கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்துக்கு உண்டான ஒரு மாதம் அப்படின்னு. ரைட்டு. அடுத்ததான் தொழில் அமைப்புகள் சொல்லிட்டோம். தொழில் நல்லா இருந்தால் தான் வருமானம் நல்லா இருக்கும் இல்லையா? வருமானம் நல்லா இருக்கும், ஆனால் தொழில் நல்லா இல்லை அப்படின்னா அது தவறாக போயிடும். தொழிலே ஓடலை, நல்லா வருமானம் வருது அப்படின்னா தவறாக போயிடும். வருமானம் நல்லா இருக்குது, அதே அளவுக்கு தொழில் டெவலப் ஆகுங்கிறது எனக்கு வருமானம் இருக்குது அப்படிங்கிறது தான் கரெக்டான ஒரு வேர்டிங் இல்லையா? தொழில் நல்லா இருக்கும்போது கண்டிப்பாக வருமானம் நல்லா தானே இருக்கணும். கண்டிப்பாக மிதுனத்துக்கு வருமானம் நல்லா தான் இருக்கும். ஆனால் வர்ற காசை சேமிக்கிறதுக்கு பழகுங்க. ஏன்னா ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதிக்கு மேலே சுப செலவுகள் அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம். குடும்பத்துக்குள்ள ஒரு நல்ல காரியம், சுபகாரியம், பேச்சுவார்த்தைக்கு உட்படுறது. அதான் ஏப்ரல் 19 சித்திரை விறந்துடுமே சார், அப்புறம் சித்திரை வைகாசி கலவு வந்துடும். வைகாசி பகுதிக்கு மேலே தானே சார் எல்லாம் பண்ணுவீங்க, இப்போ என்னத்தை போய் செலவு பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால், இப்போ தான் கோல்டு வாங்கணும்னு தோணும், இப்போ தான் வீட்டை ரெடி பண்ணணும்னு தோணும், ஒரு கல்யாணமோ காது குத்து ஏதோ ஒரு விசேஷம் நடக்குதுன்னா அதுக்குண்டான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ தான் பண்ணணும்னு தோணும், இப்போ தான் பண்ணணும்னு தோணும். ஸோ அதை நம்ம மைண்டில் ஏற்றிக்கிட்டோம். சுப செலவுகள் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதிக்கு மேலே வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். என்னதான் சம்பாதிச்சாலும் செலவு வரும். செலவு வர்றதுக்காக கடனை வாங்கியே தீருவீங்க. கடன் அப்படிங்கிறது உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த மாதத்தை சொல்லுது. கொஞ்ச அளவுக்கு சிறிதளவாவது கைமாத்தலாவது வாங்கிடுவீங்க அப்படிங்கிறத சொல்லுது. ஏன்னா 4ஆம் அதிபதி 10ல் திக்பலமாக இருக்குது. கைமாத்தலாவது வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம். ஓகே. வருமானம் இருந்தாலும் செலவுகளும் உண்டு. குடும்பத்துக்குள்ள சின்ன சின்னதான கருத்து வேறுபாடுகள் வந்து போவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. எப்போ எந்த தேதியில் அப்படின்னா கரெக்டாக 2 நட்சத்திரம் வர நாள்னா குடும்பத்துக்குள்ள
சண்டை சச்சரவு வந்துடும். எப்போ அனுச நட்சத்திரம் வர நாளையும் ரோகிணி நட்சத்திரம் வர நாள்லையும் குடும்பத்துக்குள்ள கண்டிப்பாக பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். எல்லா நாளும் நீங்கள் வாயை அடக்கிட்டு இருக்கணுங்கிறது சொல்லலை. அனுச நட்சத்திரம் வர நாளனையும் ரோகிணி நட்சத்திரம் வர நாளனையும் கவனமாக இருந்துக்குங்க. ரைட். அதே அந்த அனுச நட்சத்திரம் வர நாள்லையும் ரோகிணி நட்சத்திரம் வர்ற நாள்லையும் குடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது சுத்தமாகாது. குடுக்கல் வாங்கல் சுத்தமாகாது. அப்படி குடுக்கல் வாங்கல் பண்ணணும் அப்படின்னா எகெயின் அது நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக தான் போகுமே தவிர நம்மளுக்கு ஃபேவராக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. கொடுத்த காசு திருப்பி வாங்க முடியாமல் போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத மைண்டில் உள்வாங்கிக்கிங்க. முக்கியமாக அந்த அக்ஷய திருதியன்னு ஒரு நாள் வருது இல்லையா, எப்போ உங்களுக்கு ஏப்ரல் மாதம் 19 ஸோ அந்த நாள் மட்டும் மிதுன ராசி அன்பர்கள் எவ்வளவு கவனமாக இருக்கணும் அவ்வளோ கவனமாக இருங்க. கண்டிப்பாக பெரிய நஷ்டங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மறந்துடவே கூடாது. ஏப்ரல் 19, ஏப்ரல் 20, முக்கியமாக ஏப்ரல் 19 அன்னைக்கு சண்டே. ரொம்ப கவனமாக இருங்க. ரைட். பொருளாதார ரீதியான விஷயங்களுக்கு மட்டும். ஓகே, சரி. ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் 4ஆம் இடத்ததிபதி தான் பலமாயிடுறாரு பரிவர்த்தனையில். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் 10ஆம் தேதி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் 20 நாட்கள் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்குள்ளான வழி என்னமோ எல்லாம் கிடச்சிடும் உங்களுக்கு. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் முதல் 10 நாட்களுக்கு தான். காய்ச்சல், தலைவலி, இருமல், அதாவது அக்யூட் டிசீஸ் சொல்கிறேன். கிரானிக்கு எனக்கு சுகர் இருக்குது, பேரலைஸ் இருக்குது, சரியாகுமா பிடிக்குமா அந்த 10 நாளில் 20 நாளில் ரெடி ஆகுமான்னு கேட்டால் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம். ஒரு 20 நாளில் ஒரு பெரிய வியாதி குணமடையுதா அப்படின்னு கேட்டால் வாய்ப்புகள் இல்லை. ஆனால் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அந்த வியாதியினுடைய வீரியத்தை குறைக்க முடியுது. ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அந்த வியாதியினுடைய வீரியத்தை நம்மளால் குறைக்க முடியுது அப்படிங்கிறது தான் உண்மை. அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறணும். ஓகே. கணவன் மனைவி உறவு அப்படின்னு பார்க்கும்போது வாழ்க்கை துணை உங்களை நோக்கி உங்களுக்காக வெண்மணி போகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்குவீங்க. இந்த காலகட்டம் இதற்கு முன்னாடி நிறைய ட்ரை பண்ணிட்டோம். அதுக்கான ஒரு சம்பவமோ அதுக்கான சூழ்நிலைகளோ வராமல் போயிட்டு இருக்குது. வாழ்க்கை துணையா குழந்தையா அப்படிங்கிற 2 கொஸ்டின் மார்க்குள்ளே உங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருந்திருக்கும். ஏன்னா 7ஆம் அதிபதியே குருவாக வர்றதுனால அந்த துணைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதா வாழ்க்கை துணைக்கு இல்லை குழந்தைகளை பார்க்குறதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருந்துகிட்டு இருக்கும். குழந்தைகளுக்கு ஏதாவது உடல்நல தொந்தரவுகள் இருந்து அந்த காலகட்டத்தை சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சமீப காலத்தில் மிதுன ராசி என்பவர்களுக்கு குழந்தைகளுக்கு தொந்தரவுகளை கொடுத்துருக்கும். ஏன்னா சுக்கிரன் அப்படிங்கிறது சனியை கடந்து வந்திருக்குது. குழந்தைகளுக்கு கண்டிப்பாக தொந்தரவு கொடுத்துருக்கும். உடல் ரீதியான தொந்தரவுகள், மன ரீதியான தொந்தரவுகள் கூட இருந்திருக்கலாம். குழந்தைகளுக்கு உடல் தொந்தரவு, உங்களுக்கு மனசில் அதை நினச்சி மனசில் வேதனை. ஸோ அப்படி இருந்திருக்கும். ஸோ அதையும் தாண்டி வந்துடுவீங்க. இந்த ரிலாக்ஸ்டாக ரன் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவீங்க அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்மளால் சொல்லிட முடியும். ரைட். அப்போது வாழ்க்கை துணை உங்களுக்கு சாதகமாக மாறதுக்கு என்ன வழியோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க. இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே சூஸ் பண்ணிட்டீங்க. 20, 30 அந்த முதல் கடைசி 20 நாட்களுக்குள்ளே நீங்கள் சூஸ் பண்ண விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் நடக்க ஆரம்பிச்சிடும். ரைட். ஓகே. படிப்பு அப்படிங்கும்போது இங்கே புதன் பலம் தான். புதன் பலமாகும்போது படிப்பு சம்மந்தமான தொந்தரவுகள் எது இருந்தாலும் ரெடி ஆகிடும். சரியான நம்மளுடைய வளர்ச்சிக்கான ஒரு கோர்ஸ் எல்லாம் கரெக்டாக சூஸ் பண்ணுறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையும் இருக்குது. நல்ல விஷயந்தான். சரி, அதிர்ஷ்டம் ஏதாவது இருக்கான்னு கேட்டால் 8ஆம் அதிபதி சனி போய் 10ல் உட்காந்துருக்காரு. 2ஆம் இடத்ததிபதியினுடைய தொடர்பு இருக்கான பெருசாக இல்லை. 11ஆம் இடத்ததிபதியினுடைய தொடர்பு உண்டு. அப்போது ஏதோ ஒரு வகையில் சிம்பிளாக ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். ஏதோ ஒரு சின்னதான ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அது நம்மளுடைய செலவுகளுக்கு சரியாக போயிடும். பெரிய லெவலில் கிடைக்கிற அதிர்ஷ்டத்தை சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத சொல்லுது. உறவுகளுக்குள்ள சொத்து பத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் வரும்போது அது பெரிய பிரச்சனைகளை கிளப்புறதுக்கு இந்த மாதம் தயாராக இருக்குது. உறவுகளுக்குள்ள சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் வந்தது அப்படின்னா கொஞ்சம் நம்ம நாசூக்காக பேசி அதிலேருந்து அதை கொஞ்சம் தள்ளி போகிறது நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் அந்த மாதத்தில் நடக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ் எல்லாம் சொல்லிட்டேன். இந்த மைனஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சிம்பிளாக குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. குலதெய்வத்துக்கு ஒரு 9 தெய்வம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த மாதம் இந்த செவ்வாய் சனியினுடைய பாதிப்பு, குருவினுடைய பலம், புதனுடைய பலம் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட்டான ஒரு மாதமாக மாற்றிடும்.
மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.